ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ 4 o'clock ஆனதுமே பார்த்தீங்கன்னா மைல்ஸ்டோன் டைரிஸில் லைவ் வந்தாங்க. ஸோ நானுமே ஃபுல் லைவ் வருவாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ லைவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நானும் எல்லா ஃபேன் பேஜஸ்லேயுமே கேட்டேன், யாருக்கிட்ட ரிப்ளை இல்லை. ஸோ நம்ம எப்பயுமே யஷ்வந்த் ரிப்ளை பண்ணுவாங்களே, அவங்க கிட்ட கேட்டால் அவங்களுக்குமே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் டைமில் வீக் ஆஃப் ஃபேன்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு பர்சன் தான் நமக்கு லைவ் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி அவங்க இன்னும் ரீச் ஆகலை என்னன்னு தெரியல. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ்டாஜி மட்டும் தான் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சும்மா டான்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. கலர்ஸ் ஆஃப் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பிடிஸ் ஷேர் பண்ணுறாங்க, அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் எந்த ஐடியாஸும் லைவ் வந்துச்சு, எனக்கு அப்டேட்ஸ் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மைல்ஸ்டோன் டைரிஸில் தான் ஃபஸ்ட்டு போட்டாங்க. அந்த ஐடியுமே உங்களுக்கு அதில் நான் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். மைல்ஸ்டோன் எக்ஸ் டைரிஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா டீம் வீக்கா இவங்களோட ஐடி. ஸோ இவங்க தான் லைவ் வந்தாங்க. பட் ஆனால் இப்போ வரலங்க, ஸ்டாப் ஆகிடுச்சு லைவ். ஸோ அகைன் லைவ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வீக்கா ஃபேன்ஃபிக் அவங்ககிட்டயுமே கேட்டிருந்த ரிப்ளை இன்னும் வரல. பட் யஷ்வந்த் ப்ரோ அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ வேறு இங்கே கண்டிப்பாக தெரிஞ்சால் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு இன்னும் சுவாமி ப்ரோ பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் அந்த பிளேஸ்க்கு இன்னும் வரல. ஸோ வந்ததுக்கப்புறம் கலர்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவங்களே அப்டேட் போடுவாங்க. ஸோ அது அந்த ஈவெண்ட் பார்க்கலாம். எங்கேயாச்சும் லைவ் கிடச்சா கண்டிப்பாக உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு ஃபேன் பேஜில் லைவ் போட தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அந்த லைவுக்காக தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நானுமே அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எங்கேயாவது லைவ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்காச்சும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், மிஸ்தாஜி அவங்க வந்துட்டாங்க. ரேவதி அந்த ஹோஸ்ட் இன்னும் வரல நினைக்கிறேன் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் சுவாமி போகிற மட்டும் வரல. நம்ம சுவாமி மட்டும் கிடையாது, இரும்பு தோட்டம் மூவியோட டீம்ஸுமே வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுமே இந்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவங்களே போட்டிருக்காங்க அவங்களோட ஸ்டோரியில். பட் இன்வைஸ் சுவாமி போய் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நமக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம மறக்காமல் ஸ்டே டியூனில் இருங்க. பை பாய்.